வணக்கம் நண்பா. நாமளுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அனுஷ்கா விக்ரம் பிரபு நடிப்பில் வெளிவந்திருக்கிற காட்டி இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங் அவைலபிள் தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விக்ரம் பிரபு, அனுஷ்கா, இன்னும் சில பேர் அந்த ஒரு கிராமமே வந்துட்டு கஞ்சா பிஸ்னஸ் நம்பி தான் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்க இந்த கஞ்சாவை வந்துட்டு பறித்து ஒரு இடத்துல வந்துட்டு கைமாத்துறாங்க. அதுதான் அவங்களுக்கு வரக்கூடிய காசே. இதில் காட்டிங்கிறவங்க கஷ்டப்பட்டு மலை காடுகளில் ஏறி இறங்கி பயணம் பண்ணக்கூடியவங்க. இந்த குரூப்பில் தான் வந்துட்டு நம்ம விக்ரம் பிரபு, அனுஷ்காலாம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பிஸ்னஸே வேணான்னு ஒதுங்கி இருக்கிறவங்க, ஆனால் இல்லீகலாக இந்த பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சில பிரச்சனைகளுக்கு வந்துட்டு ஏற்படுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கன்னா படத்தோட மீதி கதையாக வந்துட்டு இருந்துச்சு. படத்தில் நீட்டான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அனுஷ்கா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. விக்ரம் பிரபு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாகவே பண்ணியிருந்தாரு. ரெண்டு பேருமே அந்த காட்டிங்கிற ரோலுக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி வந்துட்டு பண்ணியிருந்தது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நீட்டாக ப்ரெசென்ட்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஃப்ளோ வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸ்ட்ராங்கான வில்ல இல்லாதது, அதே மாதிரி எல்லா விஷயமும் அனுஷ்கா ஒருத்தங்களா வந்துட்டு பண்றது அப்படிங்கும் போது இது அத்தனையுமே வந்துட்டு அனுஷ்கா ஷோல்டர்ல வந்துட்டு ஒரு வெயிட்டேஜை தாங்க முடியாத மாதிரியான ஒரு கேரக்டர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அமைச்சிருந்தாங்க. அந்த கேரக்டரை ரொம்ப பவர்ஃபுல்லா காட்டினாலுமே, அது விஷுவலா வந்துட்டு ஓகேவா இருந்தாலுமே நம்மளால நம்ப முடியல. உதாரணத்துக்கு இப்போ அருந்ததி எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க அந்த ஜக்கமா கேரக்டராகவே வந்துட்டு வாழ்ந்துருப்பாங்க. அதில் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அதனால அவங்க இப்போ பண்ணும்போது அவங்க ஒத்துக்கிறாங்க. அந்த ப்ரீ லீடு சீன் இருக்கு இல்லையா, அது இந்த இடத்துல வந்து மிஸ் ஆயிருச்சு. ஸோ பார்க்கும் போதுமே சும்மா வந்துட்டு விக்ரம் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறவங்க திடீர்னு இப்படி ஒரு ஆக்ஷன் வந்து களை இறங்கினாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் சின்னதாக ஒன்று இருந்தாலுமே அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காட்சிகளில் அது நம்மளால நம்பவே முடியல. பட் இருந்தாலுமே அனுஷ்கால அப்படின்ட்டு சொல்லி பார்த்துட்டு இருக்கலாம். அவ்வளோதான். இந்த விஷயம் லைட்டாக வந்துட்டு எனக்கு புலிக்குத்தி பாட்டி தான் வந்து ஞாபகப்படுத்துச்சு. அந்த படத்தில் கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்த படத்தில் இன்ட்ரோலுக்கு முன்னாடியே கொஞ்சம் நடந்துருது. அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த காட்டியை வந்துட்டு எடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ரிவெஞ்ச் மோடாக தான் இருந்தது. ஸோ ப்ரெடிக்டபிளான ஃப்ளோ. எனக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜான படமாக தான் இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.